வணக்கம், வெல்கம் டு DDRE கிரியேஷன். அடுத்த கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னா டபுள் செயின் ஸ்டிச். டபுள் செயின் ஸ்டிச்சுக்கு நம்ம ஒரு செயின் ஸ்டிச்சுக்கு மேலே தான் இன்னொரு செயின் ஸ்டிச் போட போறோம். அப்படின்றதுனால நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் சொல்லி கொடுத்துட்டேன். இது வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ பார்த்துட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணிடுங்க. அடுத்து டபுள் செயின் ஸ்டிச் போடுங்க. டபுள் செயின் ஸ்டிச்சில் முதல்ல ஒரு நாக்கு போட்ட மாதிரியே அதுக்கு மேலே போடக்கூடாது. தனியா நீங்க ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேல இன்னொரு கலர் கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் அப்படின்றதுனால. சரிங்களா? இப்ப நான் போட்டு காமிக்கிறேன். டபுள் செயின் ஸ்டிச்சுக்கு முதல்ல ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு முதல் செயினுடைய சென்டர் பாயிண்ட் இந்த ஊசி அப்படி உள்ள விட்டீங்கன்னா உங்களுக்கு கேப் கிடைக்கும். அந்த சென்டர் பாயிண்ட்ல விட்டு அடியில் இருக்கிற த்ரெட்டை மேல எடுத்துக்கிறீங்க. சரிங்களா? அதே செயின் ஸ்டிச் தான், வேற எதுவும் கிடையாது. அதே செயின் ஸ்டிச் தான் போடுறோம். அடுத்த செயினுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு ஊசியை உள்ள விட்டு வெளில எடுத்துடணும். அதே கண்டினியூஷன் தான். இப்போ டபுள் கலர் நல்லா தெரியும் பாருங்க. தெரியுதுங்களா? டபுள் செயின் ஸ்டிச்சு அந்த சென்டர் பாயிண்ட் எடுத்து நம்ம போடணும். அதே செயின் ஸ்டிச் தான். இப்படி வெளிப்பக்கமா போகக்கூடாது. அந்த செயினுடைய சென்டர்ல 2 த்ரெட்டையும் ஒதுக்கி விட்டுட்டு போடணும். மேலேயோ கீழேயோ அப்படிலாம் போடக்கூடாது. இந்த த்ரெட்டை வந்து நீங்க இப்படி ஒதுக்குனாலே உங்களுக்கு கேப் கிடைக்கும். அதுக்குள்ள விட்டு செயின் போடணும். ஒரு வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா பாதி வீடியோவிலே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு போட ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ செயின் ஸ்டிச்சா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்டிச்சை வந்து போடுறதுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு போட்டு பாருங்க. சரிங்களா? இதுதான் வந்து நம்ம டபுள் செயின் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. நாட்டு போட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.